அன்பு மட்டும் அப்படி பண்ணலனா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெற்றி முக்கியம், ஆனா அது நேர்மையான வழியில நமக்கு கிடைக்கணும். நீ படிச்சவ தானே, ஆனா நீ எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பிசினஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்திட்டு வராங்கன்னு தெரியுமா? நீ பண்ண காரியத்தால ஒட்டுமொத்த பேரையும் கெடுத்துட்டியேடி. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த மாதிரி குறுக்கு வழியில செய்யற பழக்கம் இந்த குடும்பத்துல யாருக்குமே இல்ல. ப்ளீஸ் நீ சும்மா இரு கண்மணி. ஃப்ரெண்ட் என்ன அப்படியே உயிரியே விட்டுருவியே? அதுக்காக அவ என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருவியா? நான் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் வாயை திறந்து ஒரு பதிலாவது சொன்னால அவ? இதுல இருந்து தெரியலையா அவ பண்ண தப்பு அவளுக்கு நல்லா தெரியுதுன்னு? நீ செஞ்ச காரியத்தால நம்ம கம்பெனி இன்னைக்கு இழுத்து மூடி இருப்பாங்க. ஆனா அன்பு சாமர்த்தியமா பேசி அதை தடுத்துட்டா. கடைசியா உங்க பேரனும் மருமகளும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி நம்ம வெண்ணிலாவை நல்லா அவமானப்படுத்திட்டாங்க. இது வரைக்கும் யாரும் என்ன இப்படி அவமானப்படுத்தினது இல்ல. அவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. வேணும்னே தானே இப்படி பண்ணீங்க. நீங்க பார்த்து உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சவதான் கண்மணி. ஆனா அவ ஏன் ஃப்ரெண்டு. இந்த வீட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்ததே அவதான். அவ முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டீங்கல்ல. நீங்க அவளை என்ன வேணா பாராட்டிட்டு போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா அவ மேல எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. ஆனா அவ பெருசா தெரியணுங்கிறதுக்காக வேணும்னே என்ன தரையில போட்டு மிதிச்சிங்க பாத்தீங்களா? அந்த வலிய மட்டும் என் வாழ்க்கையில இன்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு உங்க நோக்கு நிறைவேறிடுச்சோ ரொம்ப சந்தோஷமா தூங்குவீங்கல்ல. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நீங்க கடைசியா தூங்குற நிம்மதியான தூக்கம். என்ன பத்தி சரியா தெரியாதுல்ல உங்களுக்கு.